சின்னவனே, பிரின்சிபல் எவ்வளவோ சொன்னாரு, நான் ஒத்துக்கலையே. என் பிள்ளைய நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? அப்பா, என் மேல எந்த தப்புமே இல்லப்பா. தெரியும்பா, என் பையன் எந்த தப்புமே பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த ஆளு கூட நான் சண்டையே போட்டேன். அப்பா, ஒரு பொண்ணு கூட ஒருத்தன் சண்டை போட்டான்ப்பா. அதுக்கு நியாயமா போய் நான் தட்டி கேட்டேன். அதுக்கு என்ன தப்பு சொல்றாங்கப்பா? இந்த பாருப்பா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்படக்கூடாது. நீ நல்லா படி. அப்பா உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். புரிஞ்சதா? சரிப்பா. சின்னவனே. அப்பா, என்னடா அப்பா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க சொல்லிட்டாருன்னு வருத்தப்படுறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நானும் முடியாதுன்னு எவ்வளவு வீம்பா இருந்தேன்ப்பா. அதை பண்ணிருவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னாங்களா? எதுக்கு? என் பையன் படிப்பு கெட்டு போன்றதுக்காக நான் எழுதி கொடுக்க ஒத்துக்கிட்டேன்ப்பா. அதனால என்னப்பா, விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா. இந்த பாரு, என் பிள்ளை நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும், அவ்வளவுதான்ப்பா. அதை தவிர வேற எதுவும் தேவையில்லைப்பா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் நல்லா படிப்பேன். அது போதும்பா, அது போதும். சரி, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. ஆமாப்பா, டைம் ஆச்சுப்பா. சரி, கிளம்புறேன்ப்பா. என் பையனுக்காக நான் எதை வேணாலும் தாங்குவேன். அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஏய் நில்லு, இங்க என்ன பண்ற? என்ன மச்சான் இது? நீங்களே இங்க இருக்கும்போது நான் இங்க இருக்க மாட்டேனா? ஏய் என்ன சொல்ற? இல்ல மச்சான், உனக்கு சின்ன வயசுல இருந்து படிப்பு வரவே வராது. பள்ளிக்கூடம் வாத்தியார்னு சொன்னாலே உனக்கு அலர்ஜி. ஆமா, இவர் மட்டும் பெருசா ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆயிட்டாருக்கும். இல்ல மச்சான், நான் அந்த அளவுக்கு படிக்கலாம் கூட படிக்கிறவனை பார்த்து எரிச்சல் ஆக மாட்டேன், கோவப்பட மாட்டேன். இங்க எதுக்கு வந்த? அத முதல்ல சொல்லு. நீ எதுக்கு இங்க வந்தியோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். ஏய், என் பிள்ளைய நான் காலேஜில் பார்க்க வந்தேன், நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லு. ஏண்டா பதில் சொல்ல முடியலையா? இல்ல என்ன பதில் சொல்லலான்னு யோசிக்கிறியா? ஐயே, ஓ மையன் தான் காலேஜ் படிப்பை முடிச்சிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? சரி மச்சான், விடுங்க. எதுக்கு? நீங்க போங்க, நான் கிளம்புறேன். டேய், நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அட வேணாம் மச்சான், சொன்னா மனசு கஷ்டப்படும். டேய் ஒழுங்கா பதில் சொல்லுடா. ஐயோ மச்சான், இது காலேஜ், படிக்கிறவங்க எல்லாம் வர்ற இடம். அவங்களுக்கு பாடம் சொல்லித்தர ப்ரொஃபசர்லாம் இருப்பாங்க. சில தற்கூரிங்க எல்லாம் வருவாங்க ஒன்ன மாதிரி. அவங்களுக்கு எல்லாம் நான் தானே பாடம் எடுக்கணும். மச்சான் மச்சான், ஏன் இப்படி கத்துற? என்ன இடம் இது? பிள்ளைங்க எல்லாம் பாடம் படிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி சத்தம் போடலாமா? ஏதோ தெருவில் கத்துற மாதிரி கத்தலாமா நீ? டேய், என்ன வேணும்னே வெறுப்பேத்துற? வெளியே வாடா, பாத்துக்கிறேன். வாடா. மிக்க நன்றி மச்சான். நன்றி. வா, உனக்கு இருக்குடி. மிக்க மகிழ்ச்சி. புகடி மாமா. இப்பதான் உங்க அப்பாவை பாத்துட்டு வரேன். ஐயோ, அப்பாவை பாத்தீங்களா? வழக்கம் போல பார்த்து வழக்கம் போல சண்டை போட்டாச்சு. நான் கூட இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் மாமா. என்னாச்சு? சக்தி அண்ணா காலேஜ்ல ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான். அதுக்காக தான் அப்பாவை கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு சாட்சியா என்ன கொண்டு போய் நிக்க வச்சுட்டாங்க. அவரு பொம்பளை புள்ள சாட்சியெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு அவர் திரும்பி கூட பார்க்கல. அதனால நான் தப்பிச்சேன். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இல்ல, படிக்கவே மாட்டேன் அடம் பிடிக்கிறவன சமாதானப்படுத்தி கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறாங்க. படிக்கணும்னு ஆசைப்படுற உன்ன பொம்பளை புள்ளன்றனால படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? சரி விடு, எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு. இந்தா உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது மாமா இது? சுடிதாரு, காலேஜுக்கு வரும்போது போட்டுக்கணும்ல. ஐயோ, இது எப்படி மாமா வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதே? இப்ப கூட சுடிதார் தான் போட்டுருக்கிற, இது எப்படி போட்டு வந்த? அது நான் கோயில்ல இருந்து வரப்போ சுடிதார் போட்டு வந்தேன். திரும்ப போகும்போது கோயில்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அதே மாதிரி இதையும் மாத்திக்க வேண்டியதுதான். டெய்லி ஒரே ட்ரெஸ்லயே வர முடியும்? எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க மாமா.
உன் படிப்புக்காக இந்த மாமன் என்ன வேணா செய்வேன், நீ அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. இதுவே கூட உனக்கு நல்லா இருக்கே. நீங்க எடுத்து கொடுத்ததுதான் என்னோட பர்த்டேக்கு. சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரி பாத்துக்க. பாய்.